ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, சனிக்கிழமையோடு வருகின்ற சக்தி வாய்ந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி நாளை வருகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் விநாயக பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும், உங்களுடைய வறுமை நீங்க, கஷ்டங்கள் நீங்க, மனக்குறைகள் நீங்குவதற்கு, கடன் தொல்லை நீங்குவதற்கு விநாயகர் பெருமானை இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விநாயகரை வீட்டில் பிடித்து வைங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த விநாயகர் வழிபாடு நம்ம செய்யும் பொழுது, சங்கடஹர சதுர்த்தியில் செய்யும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும். நாளை சனிக்கிழமையோடு வந்திருப்பது இந்த சங்கடஹர சதுர்த்தி. பொதுவாகவே மாதத்தில் 2 சதுர்த்தி திதிகள் வரும். அதில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை நம்ம சங்கடஹர சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்கிறோம். சனிக்கிழமையோடு வர்றதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் நீங்கும். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை நம்ம சதுர்த்தி திதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணுவோம். ஆனால் இந்த தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தியாக விநாயகர் பெருமானை மாலை நேரத்தில் வீடுகள்லையும் ஆலயங்கள்லையும் வழிபாடு செய்வோம். அப்படி வழிபாடு செய்தோம்னா நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றியும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை விலகும், வருமானம் அதிகரிக்கும், கடன் சுமை குறையும். முக்கியமாக பணப்பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு தரக்கூடிய அற்புதமான விநாயகர் வழிபாடு எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். வீட்டில் விநாயகருடைய படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, நல்ல அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அருகம்புல் வைத்து வழிபாடு பண்ணுங்க. கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து அருகம்புல் வைத்து, எருக்கம் பூ இருந்தால் எருக்கம் பூ வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கும். எப்பொழுதுமே இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி வழிபாடு மாலை நேரத்தில் தான் பண்ணுவோம். இது நாளை சனிக்கிழமை எப்பொழுது பிறக்கின்றது இந்த சதுர்த்தி திதி அப்படின்றத பார்த்துடலாம். 8/11/2025 மதிய நேரத்திற்கு பிறகு 2:24 அப்புறமா தான் இந்த சதுர்த்தி திதி பிறக்கின்றது. இது மறுநாள் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15 வரைக்கும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மாலை நேரத்தில் தான் விநாயகர் பெருமான் வழிபாடு இந்த சங்கடஹர சதுர்த்தி திதியில் பண்ணுவோம். அப்பொழுது சந்திர பகவானையும் மாலை நேரத்தில் தரிசிக்கணும். ஏதாவது தோஷங்கள் இருந்தால் விலகும். அதனால் சந்திரனையும் தரிசிக்கணும், விநாயகர் பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணணும். சரி, என்ன ஒரு பரிகாரம் பண்ணணும், எந்த தீபம் ஏற்றினால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம். முதலில் தீபத்தை பார்த்துடலாம். தீபம் விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நான் சொல்லக்கூடிய 2 தீபம் முக்கியமாக சொல்கிறேன். அதில் உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுதோ இந்த நேரத்தில் ஏற்றுங்க. தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டிலையும் சரி, ஆலயங்கள்லையும் சரி, அரச மரத்தடி விநாயகருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அச்சுவல்ல தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம். இதுவும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. சரி, வேறு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த தீபத்தை மாலை நேரம் 6 மணிக்கு ஏற்றுங்க, வீடுகள்லையும் கோவில்லையும். பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா தூள் செய்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைந்தாலும் சரி, அது நல்லது தான். இல்லை சிறிதளவு பால் விட்டு பிசைந்தாலும் சரி. அப்போது மஞ்சளில் எப்படி நீங்கள் பிள்ளையார் பிடித்து வைப்பீங்களோ அதே போல் ஒரு தட்டின் மேலே நீங்கள் பிள்ளையார் பிடித்து, இந்த வெள்ளை பிள்ளையாரை பிடித்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இந்த பிள்ளையாருக்கு ஒரு குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க, அர்ச்சனை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அருகம்புல் வைங்க. வீட்டில் வெல்லம் இல்லாமல் எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மஞ்சளில் செய்துக்கோங்க, எந்த தவறும் கிடையாது. பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் விநாயகருக்கு வைத்து தீப தூப கற்பூர ஆரத்தி எல்லாமே காமித்து வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலை விநாயகர்கிட்ட சொல்லணும். சரி, இந்த மாதிரி வெல்லம் பிள்ளையார் வைத்து சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்குள்ள அழைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து பாருங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. நீங்கள் இந்த வழிபாடு எல்லாமே முடிஞ்ச உடனேயே என்ன
என்ன பண்ணுங்கள், இந்த வெல்லத்தினால் செய்யப்பட்ட பிள்ளையாரை என்ன செய்யறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா 24 மணி நேரம் கழித்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியமாக இதை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த பிள்ளையார் நீங்கள் எடுத்துட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துட்டு அந்த பிள்ளையாரை கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அதை எங்கேயாவது மரம் செடிகளுக்கு அடியில் ஊற்றிடுங்க. இந்த வழிபாடு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. வீட்டிற்குள்ளே இருக்கின்ற கசப்பான விஷயங்கள் வெளியேறும். முக்கியமாக பணக்கஷ்டம் நீங்கும். வருமானம் அதிகமாக வரும். இனிப்பான விஷயங்கள் உங்கள் காதுக்கு விழும். இந்த வழிபாட்டை தவற விட்டுடாதீங்க. அனைவரும் இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று இதை மனதில் நிறுத்தி, விநாயகப் பெருமானை மனதில் நிறுத்தி வழிபாடு பண்ணுங்க. விநாயகப் பெருமானுக்கு முடிந்தால் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. பால், தயிர், கரும்புச்சாறு, இளநீர், சந்தனம், இது எல்லாமே விபூதி. நீங்கள் அபிஷேக பொருள் முடிந்தால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. அடுத்தது கோவில்களில் போயிட்டு நீங்கள் தானம் பண்ணால் நல்லது. தானங்கள்லே உயர்ந்த தானம் அன்னதானம். அதை நீங்கள் இந்த சனிக்கிழமை செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள். இதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். முக்கியமாக பணக்கஷ்டம் நீங்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், வருமானம் உயரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். விநாயகப் பெருமானுடைய பாதத்தை சரணடைந்தாலே போதும். முழு முதற்கடவுள் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வான். வாழ்க வளமுடன். ஓம் கம் கணபதியே போற்றி. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது. தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.